ஈகாலஜிக்கல் ஹைரார்கி. நம்ம செல்லு பார்த்தோம் இல்லையா? பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனிசம் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு உயிரினம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க என்விரான்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல், அது நீங்களா இருக்கலாம், யாருன்னு இருக்கலாம், ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் சொல்கிறது வந்து அதனுடைய பேசிக் என்விரான்மெண்ட்டினுடைய பெரிய பிரிவுன்னு சொல்லலாம் வந்து பயோஸ்பியர் சொல்லலாம். ஓகேங்களா? உயிர் கோளம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது பயோஸ்பியர் ரிசர்வ்? மன்னார் வளைகுடா பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் நீலகிரி, அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கிறதுலே பெரிய யூனிட் இல்லையா? அப்போது அதனுடைய பேசிக் எப்படி ஒரு ஆர்கனைஸ்க்கு பேசிக் செல்லோ அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பயோஸ்பியர் இந்த என்விரான்மெண்ட்டில் பேசிக் என்னது? ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஓகேங்களா? அது எது வேணாலும் இருக்கட்டும், பட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம இருக்கோம், நம்மள மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைஸ் தான். ஓகேங்களா? அவங்களாம் சேர்ந்து என்னது ஒரு குடும்பமாக இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு பாப்புலேஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம குடும்பம் மாதிரி நிறைய குடும்பமெல்லாம் இருக்கு இல்லையா ஊரில்? இருக்கா இல்லை குடும்பம்? அதில் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? கம்யூனிட்டி. ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக இருக்குல்ல, அதை வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏரியாவில் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய கம்யூனிட்டி சேர்ந்து என்னது ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஈகோ சிஸ்டம் வந்து நடு நிலப்பரப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? குறிப்பிட்ட நிலப்பரப்பு டெசர்ட் ரீஜன் இருக்குது, அப்புறம் வந்து ட்ராபிக்கல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற வந்து ஆர்கனைசேஷன் எல்லாமே வேறுபடும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பயோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பயோம். இங்கே நிறைய ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய ஒன்றில் நிறைய ஈகோ சிஸ்டம் சேர்ந்து ஒரு பயோமு, நிறைய பயோம் சேர்ந்துனது ஒரு உயிர்கோளம் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இதனுடைய ஹைரார்கி.